ஞானம் வந்து ரொம்ப முக்கியமானது. விஸ்டம் இஸ் வெரி கிரேட். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வைஸாக அவருடைய புக் இருக்குன்னா நெஹெமியாவுடைய புக்கில் சொல்லலாம். அவர் ரொம்ப விஸ்டமில் நிறைய காரியங்கள் செய்திருப்பார். அதில் ஒன்று என்னென்னா, இடையில அவர் சொல்கிறாரு, த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ நம்ம என்னென்னா, வி ஆர் ஆல் ஜாய்ஃபுல் பீப்புள். வி ஆர் ஜாய்ஃபுல் பீப்புள். டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், பிகாஸ் காட் இஸ் வித் அஸ். ஆமாம், அதை வந்து அது ஜாய்ஃபுல்லாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ரிமைண்ட் பண்ணோம்னாக்கா பிரதர் ஜேம்ஸுக்கு ஃபோன் அடிச்சு. ஏன்னா அவ்வளோ ஜாய்ஃபுல் பர்சன். இப்போ எப்படின்னா, இப்போ ஈரோட்டில் திடீர்னு இறங்கிட்டு நீங்கள் அட்ரஸ் கிட்ட தொலைச்சிட்டு ஒன்றுமே தெரிலன்னா, டாக்டர் ஜான் பாஸ்கர்னு பேர் சொன்னால் நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டே சேர்த்திடுவார். எவ்வளோ ஃபேமஸாக அவர் ஈரோட்டில் இருக்காரோ அது மாதிரி நம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா, ஒரு மோட்டிவேஷன் எல்லாம், அந்த ஜோஷ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டேட் பிரசிடெண்ட் பிரதர் ஜேம்ஸ் தான். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் பிரதர் ஜேம்ஸ் டு ப்ளீஸ் கம் அண்ட் கிவ் ஹிஸ் அட்ரஸ். கடந்த முறை குற்றாலம் தென்றலில் குளிச்செழுந்த அந்த ஞாபகமே மறையாமல் இருக்கிற போது சிறுவாணி தண்ணிக்கு வந்துட்டோம். அந்த சிறுவாணி தென்றலில் இன்றைக்கி இருக்கிறோம். ஒரு வருட காலங்கள், 12 மாதங்கள், 12 கூட்டங்கள், 5000 பேருக்கு சுவிசேஷம், அத்தனையும் செய்து முடிக்க ஆற்றல் கொடுத்த அந்த தேவாதி தேவனை நல்ல கரம் தட்டி நம்ம நன்றி சொல்லிடுவோம். வர்ஷிப் நடந்துட்டு இருக்கும்போது தான் உண்மையாகவே டெமோசக்காரியனுடைய தரிசனத்தை திரும்ப நான் பார்த்தேன். அந்த மனிதருக்கு 12 மாதங்கள் கூட்டம் நடத்த முடியாமல் கூட்டத்தை விட்டுருவோம், இது தேவன் நமக்கு இந்த தரிசனத்தை கொடுத்திருந்தாரானால் இந்நேரம் எப்படியோ வளர்ந்துருக்கும், எந்த முன்னேற்றமும் கிடையாது அப்படின்னு ஒரு சூழல்ல 12 மாதங்களுக்கு பின்பதாக மனைவி விட்டுருங்கன்னு சொல்றாங்க. கூட இருந்த 18 பேர்ல 3 பேர் போயிடுறாங்க. அந்த சூழல்ல எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? அதை காட்டிலும் அவர் முழங்கால் படிக்கிட்டு இருக்கும்போது அந்த தரிசனத்தில் அவர் மேலே போகும்போது மனிதர்கள்லாம் கட்டப்பட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அதை பார்த்தப்போ டெமோசக்காரியனுடைய இருதயம் எப்படி உடைஞ்சு அழுதுருக்கும். ஒரு வேளை அந்த மாதிரி கூட்டம் நடத்த முடியலையே, மக்கள் ஆசீர்வதிக்கப்படலையே அப்படின்ற வருத்தத்தோட ஒருவேளை நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா, அந்த மாதிரி அழுகை இருந்தால் நான் நிச்சயமாய் சொல்கிறேன், இந்த 3 நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இதற்கு பின்பதாக அந்த தரிசனத்தில் மீண்டும் ஒரு தரிசனம் வந்தது. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலே மகிழ்ச்சி இருந்தது, சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, மக்கள் யாவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதை போல இந்த கான்ஃபரன்ஸுக்கு பின்பதாக தமிழ்நாட்டிலே மகிழ்ச்சி எழும்பும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் மகிழ்ச்சி எழும்பும். இந்த சாப்டர்கள் மூலமாக அந்த மகிழ்ச்சியை தேவன் தரப்போகிறார். அந்த நிச்சயத்திற்காக நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிடலாம். ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு கொடுத்த, அழகாக சொன்னாங்க கிளமன் பிரதர், அவர் ஸ்டைலில், ஏன்னா அவர் ஐடி ஃபீல்டில் இருக்கார், ஏஐ டெக்னாலஜி பற்றி பேசுவார். அப்படிப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் மேலே இருக்கிறார்கள். நம்ம நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி அரசியலில் பார்த்திங்கன்னா முக்கியமான துறைகளை பூரா தான் கையில் வச்சுக்குவாங்க, ஒன்றும் இல்லாத துறைகளை மட்டும் மற்றவங்கள்ட்ட கொடுப்பாங்க. எந்த துறையுமே எனக்கு வேணாம், எல்லா துறையும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிற ஒரு நேஷனல் பிரசிடெண்ட்டு, நல்ல அவருக்கு ஒரு கரம் தட்டி இல்லாமா? தேங்க்யூ வில்சன் பிரதர். எந்த துறையும் எனக்கு வேண்டாம், எல்லா துறையும் நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டை நீங்கள் ஆண்டுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான தலைவர் எங்களுக்கு. அவருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இந்த மீட்டிங் ஹாலுக்கு நம்ம எல்லாரும் உள்ள நுழைஞ்சோன்னே என்ன மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? இந்த வெனியூ எப்படி இருக்கு? வெனியூ எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணீங்களா? இந்த வெனியூ இந்த மாதிரியான இந்த இடத்துல இந்த மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் ஐயா பிரபாகர் ஐயா. நல்லா அவருக்கு ஒரு கரம் தட்டிடணும். ஐயா தயவு கூர்ந்து மேடைக்கு வாங்க. ஏன்னா இங்கே நாங்கள் எங்களுக்கு மீட்டிங் நடத்தணுன்ற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. நாங்கள் அப்படியே காரணியாவை நோக்கி போயிட்டு இருந்தோம். வில்சன் பிரதர் அப்படியே உள்ளே போயிட்டு போவோமே அப்படின்னாங்க. உள்ளே வந்தோம், எங்களை தப்பிக்க விடலை ஐயா.
நீங்கள் ப்ரேயர் மீட்டிங் இங்கே நடத்தியே ஆகணும்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க அவங்க மேனேஜரு. பட் நாங்கள் என்ன விரும்பினோமோ அதுக்கு இந்த ஹாலை கொடுத்துட்டு நீங்கள் 3 நாள் மீட்டிங் நடத்திக்கங்க. நாங்கள் நல்ல ஒரு பலத்தை கரகோஷம் கொடுத்து ஐயாவுக்கு நீங்கள் ஐயா ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்து இந்த நிச்சயமாக ஏன்னா ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு. ஆண்டவர் இன்னும் ஐயாவுக்கு பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து பெரிய காரியங்களை இந்த மீட்டிங் நடந்ததுக்கு பின்னாடி இங்கே நடந்ததுன்னு அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள் ஐயா. நிச்சயமாக அது நடக்குங்க ஐயா. தேங்க்யூங்க ஐயா. வில்சன் அண்ணாவுக்கு இந்த வேலையில் செக்ரட்டரி சரவணன் அவர்கள் வந்து பொன்னாடை அணிவித்து அவங்கள கனம் பண்ணிடுவாங்க. வாங்க பிரதர் அப்படி மேலே. ஸோ அதை போல் அடுத்து நினைக்கணும்னா இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிஎம்எஃப்ஐ இவ்வளவு சாப்டர்ஸ். நான் இப்போ ஒரு இப்போ இங்கே உட்காந்துருக்கும் பொழுது ஒரு கணக்கு எடுத்தேன். இப்போ எத்தனை சாப்டர் இருக்குது அப்படின்னா 16 சாப்டரில் எத்தனை சாப்டர் ரன் ஆகிட்டு இருக்குன்னா 10 சாப்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இந்த 33 மாவட்டங்கள்லையும் இந்த சாப்டர் செயல்படணும்னு. ஏற்கனவே பிஎம்எஃப்ஐ இதற்கு இல்லாமல் எத்தனை சாப்டரில் இருந்தது அப்படின்னா ஒரு 4 சாப்டரில் சென்னையில், விழுப்புரத்தில், கோத்தகிரியில் இங்கெல்லாம் சாப்டர்ஸ் ஆல்ரெடி இருந்திருக்குது. கரூரில், இங்கே தூத்துக்குடியில் இங்கெல்லாம் இருந்திருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். ஒன்றுமே இல்லாத அந்த நாட்கள்லையே இந்த 20 சாப்டர்லாம் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுத்த முடியும் அப்படின்னா முழு நேர பணியாளராக இருந்து ஜான்துரை அண்ணன் இத்தனை இடங்கள்லையும் போய் வில்சன் பிரதருடைய சப்போர்ட்டு, நோயல் ஜோப் அவங்களை இந்த நேரத்தில் நினைக்கணும். ஸோ அவங்க நம்ம மத்தியில் இன்றைக்கி ஜான்துரை அண்ணா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கரகோஷம் கொடுத்து அவங்கள நம்ம இந்த நேரத்தில் கனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வைஸ் பிரசிடண்ட் கிளமெண்ட் அவங்க வந்து ஒரு பொன்னாடை அணிவித்து தருமாறு அன்போட கூட கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்படி அவர் தமிழ்நாட்டை ஃப்ரீயாக விட்டுட்டாரோ நான் நினச்சி பார்ப்பேங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கல்ல இருக்கும்போது அழுகவே வரும். நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து இந்த பிஎம்எஃப்ஐனுடைய மாநில தலைவருக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். அது தேவனால் மட்டும்தாங்க செய்ய முடியும். ஒருத்தனை கூப்பிட்டு இதில் இரு, நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஐயா உண்மையாகவே நான் சொல்லணும் அப்படின்னா யார் இப்போ பிஎம்எஃப்ஐ தமிழ்நாடுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா டாக்டர் ஜான் பாஸ்கர் அப்படிமே. இங்கே எல்லாத்தையும் கேட்டுட்டோம் அப்படின்னா அத்தனை பேரும் ஆமோதிப்பீங்க இல்லையா? நிச்சயம் ஆமோதிப்பீங்க. நான் அப்படியே கொடுத்துட்டு நான் அப்படியே இறங்கிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொறுப்புக்கு பாத்திரமான ரோல் மாடலுங்க. இயேசு வாழும்போது வாழ்ந்துட்டு போயிட்டார். அவரை பார்த்து மாறின எத்தனையோ பேர். அதே போல் இன்றைக்கும் வாழும் ஒரு சுவிசேஷகராக, வாழும் மருத்துவராக இன்றைக்கு வளம் வந்துட்டு இருக்கிற டாக்டர் ஜான். நான் சந்தோஷ் அண்ணன்ட்டெல்லாம் நான் அழைக்கும் போதெல்லாம் அப்படி தான் கூப்பிட்டேன். நான் ஒரு 3 நாள் நம்ம டாக்டர் கூட இருப்போம். ராஜ்குமார்ட்ட சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவார். டாக்டர் கூட 3 நாள் இருக்கிறத குறித்து பேசுங்கன்னா 1 மணி நேரம் பேசுவார். உண்மை தானே? ஸோ டாக்டர் அவங்களுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக இந்த வேலையில் பொன்னாடை அணிவித்து அவங்களை நான் கனம் பண்ண விரும்புகிறேன். சின்னானப்பட்டியில் மிக அற்புதமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிரதர் கண்ணன் ஜெரேமியா அவங்க வந்து டாக்டர் அவங்களுக்கு பொன்னாடை அணிவித்து தருமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கிளாப் பண்ணி அவங்கள நம்ம கனம் பண்ணணும். இந்த மேடையில் வந்து ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது சீனியர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. இன்னொருத்தர சீனியர்னு சொன்னாங்க. இவங்க 2 பேருக்கு வெள்ள முடி இருக்கிறதுனால அப்படின்றது எனக்கு தெரியலை. அது மகிமை. டாக்டர்கிட்ட பொறுமையை பற்றி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட உடம்பை எப்படி ஸ்லிம்மாக வச்சுக்கணும்னு கற்றுக்கணும். இந்நேரம் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. டாக்டர் ஆரோக்கியராஜ் அவர்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். வண்டர்ஃபுல் சீனியருங்க. ஜானனை கூப்பிடும்போது தான் அழகாக கூப்பிடுவாங்க, டாக்டர் டாக்டர் டாக்டர்னு. உண்மைண்ணே, அதை நான் ரொம்ப ரசிப்பேன். நீங்கள் அப்படி கூப்பிட்றத ரசிப்பேன். ஸோ அவங்கள நான் இந்த வேலையில் அவங்க குடும்பத்தோடு இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கணும். முடியலை, தனியாக இருக்கிறாங்க.
ஸோ வாங்க நிர்மல் பிரதர் வாங்களேன், வந்து அவங்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவங்களை கனம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். குளிர்ச்சியானால் ஸோ குளிர் பிரதேசத்தில் இவங்க சாப்டருக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், நைட்டு 12 மணி வரைக்கும் அங்கே உட்காந்து அக்காட்ட கேளுங்க, சிரிக்கிறாங்க பாருங்கள். 12 மணி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், டீ வரும். நீங்கள் குன்னூர் சாப்டருக்கு போங்க, நீங்கள் அண்ணே கூப்பிடுங்கண்ணே எல்லாரையும். இவர் பாருங்களேன், ஒரே ஒரு தமிழ்நாட்டில் முதல் கான்ஃபரன்ஸ் எங்கேன்னா குன்னூர். இவர் தாங்க ஆரம்பித்து வச்சார். நல்ல ஒரு பலத்த கருத்தை கொடுத்துட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்தை திரும்ப ஊட்டியில் நடத்தினார். இப்போ இவர் தான் இங்கே நடத்துறது இவர் தான். நம்ம சரவணன் நாங்கள்லாம் பேக்கப்பில் தான் இருக்கிறோம். கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணதே கரெக்டாக ராஜசேகர் அண்ணன் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அண்ணன் ராஜசேகர் அண்ணன் மேடைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து அவங்கள கனம் பண்ணிட்டு போகணும். வாங்கண்ணே, வெல்கம் அண்ணா, பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, வாங்க. ஸோ உண்மையாகவே சிங்கிளாக இருந்து இன்னைக்கு குன்னூரில் அந்த பிஎம்எஃப்ஐ அற்புதமாக நடத்திட்டு கோயம்புத்தூர் உண்மையாகவே இன்றைக்கு நான் வந்துட்டுங்க, உண்மையாக சொல்கிறேன், கான்ஃபரன்ஸுக்கு நான் வேலை செய்யவே இல்லை. கிளமன் பிரதர் பொய்யா ஒன்று சொன்னார், ரிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீட்டில் நேற்று சொன்னேன், அம்மா நான் எதுவுமே செய்யலை, ஆனால் அற்புதமாக கான்ஃபரன்ஸ் வேலை நடந்துட்டுருக்குது. ஈரோடில் சரவணன் பிரதர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு, அங்கிட்ட நிர்மல் பிரதர் ஃபோன்லேயே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ணன் ஆப்ராம் ராஜசேகரும் சாலமன் பிரதரும் ரொம்ப அற்புதமாக எல்லா காரியங்களும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எல்லா வேலையும் விட்டுட்டு இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு இங்கே வந்து இந்த ஹாலெல்லாம் இவ்வளோ அற்புதமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சாலமன் அண்ணன் நீங்களும் மேடைக்கு வந்துடுங்க ப்ளீஸ், வாங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப அற்புதமாக இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் சாப்டரில் மீட்டிங் நடக்கிறதுக்கான காரணமும் இவங்க 2 பேர் தான். இவங்களை ஒசூர் சாப்டர்னுடைய பிரசிடென்ட் ஜஸ்டின் அவங்க வந்து கனம் பண்ணட்டும். புதுக்கோட்டை சாப்டர்லேருந்து வந்திருக்கிற சேவியர் அவங்க வந்து சாலமோன் அண்ணாவுக்கு ஒரு சால்வை அனுப்பிக்கட்டும்னு சொல்லி அன்பாய் கேட்கிறேன். நல்லா கிளாப் பண்ணிவிடுங்க. இன்னும் 2 நாள் இங்கே தாங்க இருக்கணும், இவங்க தாங்க நம்மளை பார்த்துக்கணும். நல்லா கிளாப் பண்ணியிருக்கேங்க. கோயம்புத்தூர்காரரே வந்து அவங்களுக்கு சால் போட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்க, இது வருஷ கடைசியில் இருக்கிறோம். உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கணுமா, இல்லை கரெக்டான விளம்பரம் கரெக்டாக இருக்கானே, கேலண்டர் போடணுமா, எதுனாலும் ஈடன் பிரிண்டர்ஸுக்கு போங்க. நீங்கள் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு எப்படிப்பட்ட டிசைனில் வேணுமா, இங்கே பாருங்கள் பின்னாடி இருக்கிற ஃப்ளெக்ஸை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஈடன் பிரிண்டர்ஸ் எல்லாமே அற்புதமாக இருக்கும். அவங்க ரொம்ப கலை நயத்தோடு செய்வாங்க. உண்மையாகவே உங்களுக்கு ரீசனபிளான ரேட்டில் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா பிரிண்டிங் அளவில் ஈடன் பிரிண்டர்ஸ் சாலமோன் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அண்ணே நல்லா சொல்லியிருக்கிறேன் அண்ணே. ஓகேண்ணே, சால்வ் பண்ணுங்க. புதுக்கோட்டையில் மீட்டிங் நடக்குதுன்னா நான் இல்லைங்க, எப்படி பிரசிடெண்ட்டாக நான் இல்லையோ அதே மாதிரி வாங்க சேவியர் மேலே. ஆமாம், தம்பி உடையான் அஞ்சான். நான் அஞ்சுறதே இல்லை எதுக்குமே. அதாவது நான் பயப்படாதீர்கள், நான் உன்னோட இருக்கேன்னு கர்த்தர் 365 நாடி சொல்லிக்கான்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதையும் நான் சேர்த்துக்குவேன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். நம்ம பயப்பட ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார், தம்பியும் கூட இருக்கிறாரு, நான் பயப்படணுமா. புதுக்கோட்டையில் இந்த மீட்டிங்லாம் அற்புதமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து யாருக்கு, குடும்பமே காரணம். எல்லாருக்குமே சேர்த்து சேவியருக்கு வந்து சால்வையை வாங்கிக்கிடுவார். இதுக்கு யார் சால் போட வரப்போகிறான்னா ஒரு மனிதர் இருக்காருங்க, ரொம்ப பிஸியான ஆள். அவர் இங்கே வியாபாரம் பண்ணுறதில்ல, தமிழ்நாட்டில் உள்ளதெல்லாம் என்ன பண்ணுவார், பர்ச்சேஸ் பண்ணி வெளி மாநிலங்களில் மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவார். அதனால அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்குற வேலையும் பார்ப்பார். எங்கெல்லாம் ஊழியம் இருக்குது அப்படின்னா முன்னணியில் இல்லாமல் பின்னணியிலேருந்தே ஊழியம் பண்ணுவார். யாருன்னு தானே தெரியணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. தஞ்சாவூர் சாப்டர்லேருந்து வந்திருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் சந்தோஷ் அவர்களை அன்போடு அழைக்கிற நல்ல ஒரு பலத்த கரகோஷம். 7 வருஷம் கூப்பிட்டு 7வது வருஷம் வந்திருக்கிறாரு. அண்ணே வாங்கினேன். இனிமே 1 வருஷம் கூட அண்ணன் வராமல் இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டாங்க, அடுத்த வருஷம் பிள்ளைகளோட வரணும். நல்லா கிளாப் பண்ணிங்கன்னா கூட்டிகிட்டு வருவாராம்.
உண்மையாகவே இவரை விடக்கூடாது, இல்லை பிடிச்சிக்கணும்ல. உண்மையாகவே 2.5 வருஷமாக ஏன்னா முன்னாடியெல்லாம் கொஞ்சம் தொய்வு இருக்கும் தஞ்சாவூர் சாப்டரில், ரொம்ப வருத்தமாக இருக்கும். நிறையா ஜெபிப்போம். அண்ணன் ஜான்துரேன்ட்ட டாக்டர்கிட்ட, டாக்டர் ரொம்ப தஞ்சாவூரை பற்றி கேட்பாங்க, ஆரோக்கியராஜ் பிரதர் கேட்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ 2.5 வருஷமாக எந்த தொய்வும் இல்லாமல் அற்புதமாக மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ரொம்ப 30 பேர் 40 பேர் வருவாங்க. இன்றைக்கி 50, 60s எல்லாம் தாண்டி 70. போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு போன கிட்டத்தட்ட 200 பேரை கூப்பிட்டு அவங்க மீட்டிங் நடத்தி நல்ல ஒரு பலத்த ஒரு கரகோஷம் கொடுத்துடலாம். இவங்களுக்கு யார் சால் போடுவாங்கன்னா, திருச்செங்கோட்டிலேருந்து நாமக்கல்லையும் திருச்செங்கோட்டையும் 2யுமே ரிஸ்க் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற ஐயா வாங்க, அசோக் பிரதர் அவர்கள். அன்போடு கூட நான் அவங்கள வரவேற்க. அசோக் திருச்செங்கோடு பிரசிடெண்ட், அவங்க பிரதருக்கு சால் போட்டு அவங்கள கனம் பண்ணுவாங்க. நல்லா கிளாப் பண்ணணும், நல்லா கிளாப் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ணா. இப்போ இவர் அன்பிற்குரிய அசோக் பிரதர் அவங்கள இந்த நேரத்தில் கனம் பண்ணுறதுக்காக நான் மேடைக்கு அழைத்திருக்கிறேன். எல்லா சாப்டர்காரங்களும் மேலே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை ஈரோடு சாப்டர் பிரசிடெண்ட்டு செக்ரட்டரியாக இருக்கிற அன்பிற்குரிய சரவணன் பிரதர் வந்து அவங்களுக்கு ஷால் அணிவிக்கட்டும். வெல்கம் பிரதர், வாங்க பிரதர். நல்லா கிளாப் பண்ணிடலாமே. போன வாட்டி வரல கோட்லாம் போட்டு வந்தார், இந்த வாட்டி கோட் போடாமல் டிஷர்ட்டோட அப்படி எப்படி ஜம்முன்னு வந்திருக்காரு பார்த்தீங்களா? ஏங்க அதாங்க இந்த ப. சிதம்பரம்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? யார் அவர்? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ரொம்ப அற்புதமாக கணக்கு பார்த்து இந்தியாவுடைய பிரதருக்கு நிறைய அரசியல் தெரியும். ரொம்ப அற்புதமாக அரசியல் பண்ணி ஃபைனான்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டினார். இவர் வந்ததுலேருந்தாங்க எனக்கு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுல தொய்வுன்றதே இல்லை, பாக்கின்றதே இல்லை, பற்றாக்குறைன்றது இல்லை. ஒண்டர்ஃபுல்லாக பட்ஜெட் போடுற ஒரு நபர் யார் அப்படின்னா சரவணன் பிரதர். நான் இவரை ப. சிதம்பரம் தான் கூப்பிடுவேன். ஐயா பட்ஜெட் போட்டுருங்க, ஐயா நடத்திருங்க. உண்மையாகவே எனக்கு முன்னாடியெல்லாம் கவலைப்படுவேன், ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னா ஐயோ முடிச்சோன்னு அது என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என்னவோ அப்படின்றதெல்லாம். இப்போ ரிலாக்ஸாக இருக்கிறேங்க. கர்த்தர் நல்லவர். சரவணன் பிரதரை ஹானர் பண்ணுறதுக்கு எங்கள் நேஷனல் சேர்மன் தான் வரணும். இவங்க ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துக்கு வரணுன்னா நான் டாக்டரை பற்றி நிறையா சொன்னேன் பார்த்தீங்களா? டாக்டர் பிரசிடெண்ட்டை மட்டும், ஸ்டேட் பிரசிடெண்ட்டை மட்டும் விட்டு கொடுக்கல, சாப்டர் பிரசிடெண்ட்டையும் விட்டு கொடுத்து அடுத்தவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கிறாங்க டாக்டர். ஸோ டாக்டரே வந்து சால்வ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டாக்டரும் எங்கள் நேஷனல் பிரசிடெண்ட் 2 பேரும் சேர்ந்து 2 பேர், அவங்கள வெயிட் இல்லை, ஸ்டேட் செக்ரட்டரி இல்லை. ஐயா வாங்க, 2 பேரும் வாங்க. எடுத்த பணியை சிறப்பாக செய்யணும்னா அதுக்கு என்ன தடை வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை பின்வாங்க மாட்டோம். இன்றைக்கி இவங்க மாமியாவுக்கு ஆப்ரேஷன், மனைவியை விட்டுட்டு எங்கே வந்து நிற்கிறாரு? கர்த்தருடைய காரியத்துக்கு. எப்படி தியாகமாக இருக்கார் பார்த்தீங்களா? அதுக்கு எப்படி கைத்தட்டி இருக்கணும் நேரம்? தியாகமாக அங்கே ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த டாக்டர் இங்கே இருந்தாலும் அந்த டாக்டர் சரி பண்ணிடுவார்ன்ற நம்பிக்கையில் இந்த மேடையில் வந்து நின்று அற்புதமாய் இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ மற்றற்ற மகிழ்ச்சியோடு கூட நான் இந்த மேடையில் இறுதியாக நாம் கனம் பண்ணப்பட வேண்டியது, உண்மையாகவே இவங்களை பற்றி எனக்கு முன்னாடி தெரியாது. இந்த மீட்டிங்க்கு யார் அப்படின்றத பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நாள் காலையில் டாக்டர் பேசுகிறாங்க. தம்பி நம்ம யாரை இந்த வருஷம் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்றோம் அப்படின்னாங்க. டாக்டர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் டாக்டர், இவங்களை கூப்பிட்டா சரியாக இருக்குமே அப்படின்னாங்க. டாக்டர் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் அப்படின்னேன். நான் இந்த அந்த புக்கர் தான் நம்ம பிஎம்எஃப்ஐனுடைய டெமஸ் சக்காரியான் அவங்க எழுதின புக்கு உலகில் மகிழ்ச்சி நிறைந்த மக்கள் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை நம்ம எல்லாருக்குமே நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். உலகத்தில் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிக்கணும். அக்கா சூப்பராக சொல்கிறாங்க, ஃபேமிலியிலேருந்து மகிழ்ச்சி ஆரம்பிக்கணும். ஃபேமிலியில் மகிழ்ச்சி இருந்தால் சபையில் மகிழ்ச்சி வரும், சபையில் மகிழ்ச்சி வந்தால் அந்த பட்டணத்தில் மகிழ்ச்சி வரும், பட்டணத்தில் மகிழ்ச்சி வந்தால் தேசத்தில் மகிழ்ச்சி வரும்.
இவங்க அடிப்படையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான தம்பதியினர் தான் வில்ஃப்ரெட் டேவிடார் அவர்களும் சாந்தி டேவிடார் அவர்களும். இவங்களை நான் கேள்விப்பட்டோன்னா, டாக்டர் ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், நீங்கள் அவங்கள அற்புதமாக நீங்கள் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. பேசினாங்க, கன்ஃபார்ம் ஆனாங்க. ஒரே ஒரு முறை மட்டும்தான் நான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசினேன். இன்றைக்கு அவங்கள நேரில் சந்திச்சிருக்கிறேன். நாம் யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன், ஆமேன். நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஆண்டவர் இவங்க மூலமாக பேசுவார். கேட்குறத மட்டும் கரெக்டாக கேட்டுருங்க. அவங்க கேட்டதை தப்பாக கேட்டதுனால, கேட்டதை விசுவாசிக்காதபடினால தான் மிராக்கிள்ஸ் நடக்கலை. கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக காது கொடுத்து கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போகும்பொழுது அழகாக பாஸ்டர் வர்ஷிப்பில் சொன்னாங்க, ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை, மட்டுமல்ல எல்லாவற்றிலையும் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் கடந்து போவீங்க. ஆமேன், ஆமேன். இப்போது வில்ஃப்ரெட் டேவிடார் அவர்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். எங்கள் நேஷனல் பிரசிடெண்ட் அவங்களுக்கு சால் அணிவிப்பாங்க. டாக்டர் அவங்க இந்த புத்தகத்தை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அண்ணன் ஜான்துரை அவர்களுக்கு ஒரு பரிசினை அவர்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே சரவணன் பிரதர், சரி சரி, ஓகே 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 ஓகே. அடுத்ததாக அவங்க சாந்தி டேவிடார் அவங்கள நான் இந்த நேரத்தில் கனம் பண்ண விரும்புகிறேன். அவங்கள கனம் பண்ணுறதுக்கு அம்மா நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. நாங்கள் குற்றாலத்தில் நாங்கள் அவங்கள மிஸ் பண்ணோம். 50 வருஷம் கொண்டாடட்டோம்னு நாங்கள் தாராளமாக சந்தோஷமாக அவங்கள விட்டு வச்சோம். இந்த மாதிரி டாக்டர் அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வாங்க, அம்மாவை கூப்பிட்றேன், டாக்டர் அம்மாவை கூப்பிட்றேன், வாங்க மேடைக்கு வாங்க. அதே போல் குடும்பத்திலேருந்து தானே மகிழ்ச்சி வரணும். மகிழ்ச்சி எங்கேருந்து வரணும் சொல்லுங்க? மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்? ஏன் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா, ஏன் ஆத்துக்காரம்மாவை நான் மேடையில் கூப்பிட்டு அவங்கள கனம் பண்ண நான் கூப்பிட்றேன். ரைட்டா? ஓகே. சுந்தரி அவர்களை அன்போடு கூட நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு அந்த புத்தகத்தை வழங்குவதற்கு. அம்மா, புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்துருங்க. Me is love. Businessman Fellowship India Family Conference 2025 Chief Guest Mr. Wilfred Davidar IAS, retired IAS, Dr. Sandhi Davidar, Psychiatrist, சென்னை. அவங்களுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் சார்பாக மேடையில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் சேர்ந்து அண்ணா ஜான்துரை அவர்களுக்கு வழங்க நல்ல பலத்த கரகோஷத்தோடு நம்ம அவங்கள கனம் பண்ண போகிறோம். வாங்கினேன் டாக்டர் வாங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க. கோட்லாம் போட்டு வந்திருக்கிறாரா இல்லையா? வாங்க. அதுவும் பாருங்கள், கணவன் மனைவி மேட்சாக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் அப்புறம் வச்சுக்கணும். ஒரு ராத்திரி 10 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, சரிங்களா? நல்லா ஜாலியாக நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணணும். பிரதர் வாங்க, நம்ம செயினை கண்டினியூ பண்ணுவோம். ஜஸ்டின் பிரதர் வாங்க. கமான் கமான் ஜஸ்டின் பிரதர். ஒரே சாப்டரில் உள்ளவங்களை ஒருத்தங்க அது அதாவது சாட்சி எங்கே எழும்பணும்? வீட்டில் எழும்பணும். வெளியில் போய் 1000 பேசலாம் மைக்கை பிடிச்சிக்கிட்டு. நான் மட்டும்தான் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துச்சுட்டு இப்படி பேசுவேன். ஏன்னா சாட்சி அங்கே இருக்கிறதுனால, இல்லைன்னா முடியாது. ஸோ சபையில் சாட்சியாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி அவங்க சாப்டரில் சாட்சி. ஜஸ்டின் பிரதரோட ஒர்க் எப்படி இருக்குன்றத அவங்க சாப்டரில் இருக்கிற இந்த ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஷால் போட்டு அவங்கள கனம் பண்ணுவாங்க. கொடுங்கம்மா, நல்லா கிளாப் பண்ணிடலாம். நிர்மல் பிரதர் கரெக்டாக சொன்னார் ஒரு வார்த்தை. இந்த ஷெடியூல் போடுற வேலையெல்லாம் எனக்கு எந்த சிரமமே இல்லை. முன்னாடியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, எப்படி இப்படின்ட்டு. இப்போ வாங்க பிரதர், வாங்க பிரதர், இதெல்லாம் எப்படி பண்ணுறது ரொம்ப கவலைப்படுவேன். அடித்தான் காப்பின்லாம் சொல்லுவாங்கல்ல ஸ்கூலில், அதே மாதிரி போன வருஷம் என்ன பண்ணுறதோ அப்படியே வச்சுருப்பார். ஒரு காப்பி பேஸ்ட்டு
2024 என்ன 23 என்ன பண்ணா அதை காப்பி பண்ணி 24 பேஸ்ட் பண்ணாரு, பேரை மட்டும் மாற்றுவார். இப்போ 24 பிரதர் நீங்கள் கொஞ்சம் இருங்க பிரதர் அப்படின்னு குடுக்குன்னு பேரை மாற்றுவார். மாற்றிட்டு என்கிட்ட கொடுப்பாரு, சரியா பிரதர் அப்படின்னு பாரு, ஓகே அப்படிமே. இப்படி பண்ணுற ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்கும்போது நான் கவலைப்படுவேனா? கவலைப்படுறதே இல்லை. கொண்டாமா, நான் தான் இவருக்கு சால் போடணும். ஏன் நான் சால் போடுறேன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் 2024 இப்போ வரணும், ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, முடிஞ்சிட்டு போயிடுது. ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் பேசுவார், அதெல்லாம் என்ன ஆகும், உள்ள இம்பேக்ட் ஆகிடும். அதை வச்சு என்ன ஆகிடும், நம்ம வாழ்க்கை மாறி போயிடும். நிறைய பேர் இருக்கிறோம், இங்கே உட்காந்துருக்கும் போதே கனவையும் கண்டுக்கிட்டு அப்படியெல்லாம் உட்காந்துட்டு போவோம் பார்த்தீங்களா. அவங்களுக்கு ஆகா அங்கே ஆண்டவர் ஏதோ பேசினாரு அப்படின்னு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை ரீகால் பண்ணுறதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார். நீங்கள் எதெல்லாம் மறந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா நம்பர் கிளிக் பாஸ்கர் அப்படின்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த செய்தி பூரா அப்படியே பேக்கில் திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்படிப்பட்ட பாஸ்கருக்கு எப்படி ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்கணும் நேரம். ஐயா பாஸ்கர் ஐயா வாங்க ஐயா. நான் நிறைய நேரத்தில் அழகாகவே இருக்க மாட்டேன், ஆனால் இவர் எடுக்கிற ஃபோட்டோவில் மட்டும் அழகாக இருப்பேன். அழகாக ஃபோட்டோ எடுக்கிற ஒரு நபர் யார் அப்படின்னா பாஸ்கர் ஐயா. இன்னைக்கு கேமரா எடுக்கலை, என் மக இடத்திற்கு நான் எவ்வளவோ அழகாக இருப்பேன்றது இனிமேல் தான் எனக்கு தெரியும். சரி, ரொம்ப டைம் எடுத்துட்டேன். ஜோசப் வந்து என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபரில் ஜோசப் இருக்காரு. உண்மை அண்ணா அப்படி பண்ணணுண்ணே, ஜானண்ணே வேற வகையில் ஆவிக்குரிய வகையில், இவர் வந்துட்டு அண்ணே அப்படி பண்ணணுண்ணே இப்படி பண்ணணுண்ணே பயங்கரமாக பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னன்னு தெரியல, எங்கே போய் நிற்க போறான்னு தெரியல, அடுத்த பிரசிடென்ட் ஆக போறாரான்னு தெரியல. வாங்க பிரதர் இங்கே பாருங்க. முதல்ல ஸ்லிம்மாக உள்ள ஆனவருக்கு ஒருத்தருக்கு நான் ஒரு அடையாளம் சொன்னேன், இவரை பார்த்துக்குங்க, யாரெல்லாம் வெயிட்டு குறைக்கணுமோ ராத்திரி அவர்கிட்ட போய் பேசலாம். அக்கா பார்த்துக்குங்க, ஷால் போட்டுருங்க. உண்மையிலே ஒன் ஆஃப் ஒரு வெரி கிரேட் மேன். சிலருடைய கம்பெனி நம்ம ஹார்ட்டில் நிற்கும். அந்த மாதிரி நம்ம பிஎம்எஃப்ஐ நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபேமிலியாக பழகிட்டோம். ஜெரமியா பிரதர், நம்ம சாலமன் பிரதர், அப்படி சொல்லிட்டே போகலாம். எல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி வந்து இருந்ததுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிடும். அது மாதிரி ஜேம்ஸ் பிரதர் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒன்றாயிட்டார். ஸோ இஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் மேன். எல்லா விதமான குவாலிட்டிஸ் இருக்குது. திடீர்னு ஃபோன் பண்ணுவார், இந்த இந்த அப்படின்னா என்ன நடக்குது என்ன அப்படின்னு, ஓகே 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 அப்படின்னு எல்லாம் அலசி ரொம்ப அருமையாக ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கிறாரு. அதனால் அவரை கௌரவிக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட், சாரி நேஷ்னல் பிரசிடெண்ட், ப்ளீஸ் ஆனர் ஹிம். த மேன் எல்லாத்தையுமே ஆனர் பண்ணுறவர், அவரை ஆனர் பண்ண எல்லாம் பலத்த கரகோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் எங்கள் ஸ்கூல் விளையாடுறப்ப ரொம்ப கைத்தட்டு ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற ஸ்கூல் கோல் போட்டோன்னா கம்முன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜேம்ஸ் பிரதர்னது கைத்தட்டல் ஜாஸ்தி ஆகுது ஹோம் கிரவுண்ட் அவருக்கு. எது வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கோம்னா மகளுடைய ரிசப்ஷனை இங்கே நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு மட்டும். ஓகேம்மா, எந்த அளவுக்கு ஃபேமிலியில் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அப்படின்னம்னா மகளோடைய ரிசப்ஷனை பிஎம்எஃப்ஐ ரிசப்ஷனை இந்த வெஸ்டர்ன் கார்டனில் நம்ம நடத்த போகிறோம். மாப்பிள்ளை பார்க்கல, அதெல்லாம் அடுத்து, அதெல்லாம் அப்புறம். ஆமாம், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ரிசப்ஷனுக்கான இடத்த நம்ம தேர்வு பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே பிரதர், வெல்கம் பிரதர், வாங்க பிரதர்.